ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது யாம் இருக்க பயமே ஜோதிடர் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. மே 26 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய குரு பயிற்சி அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்க போகுது? நவகிரகங்கள்ல முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லுவாங்க. கிரகங்கள்ல ஒரு ஜாதகத்துக்கு குருவினுடைய பலன் இருந்துச்சுன்னா திருவினுடைய அருள் கிடைச்ச மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தெய்வங்கள் அத்தனை பேரும் ஒரு ஜாதகத்துக்கு முழு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுய ஜாதகத்துல குரு பலன் இருக்கா. குரு பலன் அப்படின்றது ராசிக்கு 2, 5, 7, 9, 11வது இடத்துல குரு எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் குரு பலன் ஒரு ஜாதகத்துக்கு வரும். அப்படி வரக்கூடிய காலகட்டத்துல கல்யாணம் பண்றதுல தொடங்கி, வீடு கட்டுறதுல தொடங்கி, சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் பண்றதுல தொடங்கி, ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல செயல்கள் அத்தனையும் இந்த குரு பலன் இருக்கும் பொழுது தொடங்கி செய்யலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, கடக ராசியில குரு பகவான் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டுக்கு நிகரான ஒரு வீடு, அந்த உச்ச வீட்டுல உச்சம் அடைஞ்சு மிக அற்புதமான பலனை கொடுக்க காத்திருக்கார். கடகம் சந்திரனுக்கு அதிபதியான வீடா இருக்கிறதுனால கடகத்துல குரு உச்சம் அடையக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துறாரு. அந்த குரு சந்திர யோகம் ஏற்பட்டு அவர் பார்க்கக்கூடிய ராசிகள் ரொம்ப அற்புதமான ராசியை பார்க்குது. அதுல முதல் ராசியா விருட்சிக ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. அதற்கு அடுத்த ராசியா மகர ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. அதற்கு அடுத்ததா மீன ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. இந்த மகரமும் மீனமும் 7.5 சனியில பட்டு பாடாப்பட்டு சிக்கி போராடி வெளியே வந்துட்டாங்க இப்பதான். பட் இந்த குரு பார்வை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய தெளிவை தரும். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் இருக்கு பார்க்கலாம். சார், மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வரக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொடுக்க போகுது? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு முதல் குரு பெயர்ச்சி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். உச்சமடைகிற வீட்டில் குரு வர்றது பொதுவாக ஒரு ஜாதகனுக்கு மிகப்பெரிய பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியில வரக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து ஓரளவுக்கு விடுபட்டு அவர்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக கொண்டு போறதுக்குரிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைந்தே தீரும். குறிப்பா சுகஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் அடைகிறது அப்படின்றது ஒரு ஜாதகனுக்கு மனசுல நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை தெளிவை தரும். குறிப்பா 4வது வீடு ஒரு ஜாதகனுக்கு தாயை குறிக்கிறது, மனையை குறிக்கிறது, செய்யற தொழிலை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஜாதக ரீதியா ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு தொழில ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். ஒரு வீடு வாங்கணும், மனம் வாங்கணும், அல்லது வீடு கட்டி தடையா இருந்துகிட்டே இருக்குது, அல்லது வீட்டுக்கு லோன் போட்டு அந்த லோன் எங்களால அடைக்க முடியாம இருக்கு, அல்லது ஒரு இடத்துல ஸ்டேபிளா உட்கார முடியல, ஒரு நாடோடியா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான பயிற்சி. அம்மாவனுடைய உடல் நலத்துல பிரச்சனையா இருக்கு, அல்லது அம்மாவோட கருத்து முரண்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. குரு 4ல் வந்திருந்தாலும் அர்த்தாஷ்டம குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்பவே அற்புதமான இடத்தை மேஷராசிக்கு பார்க்கிறார். அதுல முதல் இடமா பார்க்கப்படக்கூடியது அட்டமஸ்தானம். 8வது வீட்டை குரு பார்க்கறதுனால கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். ஏற்கனவே கடன் வாங்கி அந்த கடனை கொடுக்க முடியாதவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கடனை விரைந்து முடிப்பீர்கள். கிரெடிட் கார்டு லோன்ல இருக்கு சார், அல்லது டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அல்லது கூட்டு தொழில் பண்ணி எங்களை நண்பர்கள் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குரிய தீர்வுகள் கடவுள் புண்ணியத்துல கிடைக்கும். மனமாயி திருமண வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண சோமங்களை யோகம் கூடி வரக்கூடியதா இருக்கும். கல்யாணம் ஆகி விவாகரத்துக்கு வழக்குகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய அடிப்படையில் தீர்ப்பு கிடைக்கும். இவர்கள் ஏதாவது புதிதாக தொழில் எல்லாம் தொடங்கினா இந்த மாதிரியான பலன்கள் தொழில் கண்ணை மூடிட்டு மேஷராசிக்காரர்கள் தொடங்கலாம். ஏன்னா தொழில் ஸ்தானத்துல அவர்களுக்கு உச்சம் அடைகிறார் குரு. அது ஒரு பெரிய பிராப்தம். அதே மாதிரி 10ஆம் இடத்தை குரு பகவான் உச்சம் அடைஞ்சு பார்க்கிறார். அப்ப கண்டிப்பா மேஷராசிக்காரர்களுக்கு வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். ப்ரமோஷன் வேணும்னு நினைச்சவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய இடத்தை கொடுக்கும். அதே மாதிரி எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத பொறுப்பும் பதவியும் இவர்களுக்கு நிச்சயமாக இந்த மே 26க்கு பிறகு வந்தே தீரும்னே சொல்லலாம். 7.5 சனி நடக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் எதிலும் நிதானமும் கவனமும் அமைதியும் பொறுமையும் நீங்க இருந்துதான் தீரணும். ஏன்னா 7.5 சனியில நான் வழக்கமா சொல்றதுதான், நீங்க பொண்ணை இழக்கணும் அல்லது பொருளை இழக்கணும் அல்லது உயிரை இழக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்று தேவையில்லாத பண வரையும், அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பொருள் செலவு, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு உயிரிழப்புகளை கூட ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் அந்த சனியினுடைய வீரியம் என்பது இருக்கும். ஏன்னா சனின்னு எடுத்துக்கிட்டாலே கர்மக்காரகன்னு சொல்லுவாங்க.
அப்ப நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டியது பொண்ணை இழந்துடலாம், பொருள் இழந்துடலாம், யாருக்கும் உடல் சேதமும் உயிர் சேதமும் இருக்கக்கூடாதுன்னு மட்டும் மேஷராசிக்காரர்கள் மனதார பிரார்த்தனை பண்ணணும். வேற எந்த விஷயங்கள்லாம் மேசராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பூர்வீக சொத்து பத்து விஷயங்கள்ல இப்போ கொஞ்சம் சிக்கல் வரும். அங்கும் பங்காளிகளோட சண்டை வரும், கூட பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும், சின்ன சின்ன உடைமைகளுக்காகலாம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இவங்களுக்குள்ள ஏற்படும். இப்போ இதிலெல்லாம் கொஞ்சம் அவங்க புரிதலோடு செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பண விஷயங்கள்ல செலவு பண்றதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து தேவையற்ற ஆசைகள் மனசுக்குள்ள தூண்டும். ஏன்னா 11ல ராகு. ராகுன்றது என்ன பண்ணுன்னா கல் உடைச்சு 10 ரூபா சம்பாதிச்சு கொண்டு வருவாங்க. ஆனா இந்த நேரத்துல தேவையில்லாத செலவுகளுக்குள்ள அதை கொண்டு போய் போட்டுடுவாங்க. 100 ரூபா செலவு பண்ணி 1000 ரூபா எடுக்கலாமா? ஒரு ஷேர்ல போட்டா டக்குன்னு நமக்கு பெருசா லாபம் வந்துரும். அல்லது எம்எல்ஏ மாரியான விஷயங்கள்ல நம்ம வந்து ஒரு ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது திருப்பி நமக்கு ஒரு 10,000 கிடைக்கும். அப்படின்ற மாரியான எண்ணங்கள் மேஷராசிக்கு இருந்துச்சுன்னா, தயவு கூர்ந்து கொஞ்சம் நீங்க நிதானமா செயல்படுறது நல்லது. 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு, பொறுப்புகளை ஒப்படைக்காம, பண விவகாரங்கள்லயும், உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி முடிவுகள்ல கூட கொஞ்சம் நிதானமா செயல்பட்டா இந்த குரு பெயர்ச்சியை ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக கண்டிப்பா மாற்றும். இப்ப நண்பர்கள்னாலலாம் நிறைய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைகள்ல இருந்து இவர்களால விடுபட முடியுமா? கண்டிப்பா கடந்த 3வது இடத்துல குரு இருக்கும் பொழுதெல்லாம் நண்பர்களோடும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், கூட பிறந்தவங்களோடையும் மனஸ்தாபங்கள் இருந்திருக்கும். ஏன்னா தீதிலாத ஒரு முன்னிலே துரியோதனன் படை மாண்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. மேஷராசிக்காரர்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பக்கூடியவர்கள். சின்னதா ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோம்னா இவங்க தன்னை அப்படியே அர்ப்பணிக்கக்கூடிய குணம் இவங்களுக்கு உண்டு. அப்படி நிறைய விஷயங்கள்ல ஏமாந்தீங்க, நண்பர்களாலும் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிங்க, நீங்கள் உருவாக்கியவர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் இருந்திருப்பார்கள். அதே மாதிரி சகோதர வழி உறவுகள்கிட்டையும் நிறைய மனஸ்தாபங்களையும் சந்திச்சுட்டு வந்திருந்தீங்க. பட் இந்த குரு பெயர்ச்சியால் அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். ஸோ விலகிய நண்பர்கள் இவரிடத்தில் விரும்பி வந்து சேருவாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, கருத்து மோதல்கள் இருந்திருந்தாலும் அவர்களும் ஒன்று சேர்ந்து நல்ல விஷயங்களை செய்யறதுக்குரிய காலமாகவும் இந்த குரு பெயர்ச்சி இருக்கு. 4ல குரு அர்த்தாஷ்டம குருன்னு சொன்னாலும் 3ல குரு மறைஞ்சிருந்ததை விட இந்த குரு பெயர்ச்சி நல்ல பெயர்ச்சி தான். ஏழரை சனி நடக்கிறதுனால மழை அடிக்கும் பொழுது வரக்கூடிய வெயில் மாதிரி, ஒரு வெயிலில் பெய்யக்கூடிய மழை போல, இது 2 விஷயத்தையுமே சமமாக தான் அவங்களுக்கு இந்த பீரியட் கொடுக்கும். இதில் கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் கவனம், கொஞ்சம் பொறுமையோடு அவர்கள் செயல்படுறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த குரு பயிற்சி காலங்கள்ல மேசராசிக்காரர்கள் எந்த தெய்வ வழிபாடை மேற்கொண்டால் இன்னும் இவர்களுக்கு சிறப்பா இருக்கும்? ஏழரை சனி நடக்கிறதுனால மேஷராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கோவில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு கைங்கரியம், ஒரு பிரசாதமோ, ஒரு சாக்லேட்டோ, ஏதாவது ஒன்று ஒரு 10 பேத்துக்கு தானமாக கொடுங்க. இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சு மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஏழரை சனியினுடைய கர்ம பலன்கள் அத்தனையும் குறைஞ்சு இந்த குரு உச்சமடைகிறதுனால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களை 100% பார்ப்பீர்கள். ஏன்னா 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வஸ்தானத்தை குரு உச்சமடைஞ்சு பார்க்கறதுனால நீங்கள் இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமா நடந்தே தீரும். சார், குரு பயிற்சியில குரு பலன் இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா எந்தெந்த ராசிகள்? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு. ராசிக்கு 2வது இடத்துல குரு வர்றதுனால இந்த குரு பயிற்சியில் முக்கியமான பலன்கள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் மிதுன ராசிக்காரர்களும் முதன்மையாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் தொடக்கூடிய அத்தனை காரியங்களும் தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரி ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதற்கு அடுத்தது ஏற்கனவே ஏழரை சனி ஒரு 2.5 வருஷம் அடிபட்டு வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைச்சிடாதான்னு இயங்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு 5வது இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு வர்றது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவையும் ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் இந்த குரு பகவான் காட்டப் போறார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக இந்த 8 வருஷ வாழ்க்கையில் ஏழரை சனி ஆரம்பித்து போடா படுத்தி எடுத்ததுன்னு புலம்பணும் மகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த குரு 7க்கு வரார். அப்போ ஏழரை சனியில் பட்ட அத்தனை வழிகளுக்கும் மகராசிக்காரர்களுக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தையும் விடியலையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவினுடைய பரிபூர்ண பயிற்சி வருதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு விடியல் இல்லையா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த அவங்களுக்கு 9வது இடத்துல குரு பகவான் வர்றது ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய அடிப்படையில் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்தா போகிற இடமெல்லாம் சொந்த இடம், பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அனுகூல பிராப்தத்தை கொடுக்கும். அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி கன்னிராசிக்கு 10ல குரு இருந்து வேலை பண விஷயங்கள்ல இருந்த தடைகள்ல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்து ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, பொறுப்பு, புகழ், கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணுற மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு வரார். இந்த மேற்கூறிய ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பரிபூரண நேரடி பலன்கள் 100% கிடைக்குது. மற்ற ராசிக்காரர்கள்லாம் பயப்பட வேணாம், இப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையான்லாம் நினைக்க தேவையில்லை.
12 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் வந்து அமரக்கூடிய இடத்தை பொறுத்தும், அந்த குரு உங்களுடைய சுய ராசிக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்கிறாருன்றதை பொறுத்தும் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லா நற்பலன்களும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா தொடர்ந்து வேறொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. நன்றிம்மா.